வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி என்னோட சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக நான் டிமார்ட் வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். போயிட்டு என்னென்னலாம் வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாமா? எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு பாத்திர செக்ஷனுக்கு தான் கண்ணு போகும். இப்போவும் அப்படி தான். இழுக்கிறது அது மாதிரி இல்லாமல் இங்கே திரும்பி பாரு. அமுத்தேன் இல்லை அமுத்தேன். ஈஸியாக இருக்குது இல்லை? ஒரே பிளேட் தான் இருக்குது. 199 ரூபா ஒரே பிளேட் தான் இருக்குது. நான் ஒன்று அந்த பச்சை கலரில் அமேசான் அது நம்ம இழுக்கிறது அது கொஞ்சம் கஷ்டம். இது கொஞ்சம் ஈஸி. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஈஸி. 199 ரூபாயா? நாங்கள் ரெண்டு பிளேட் இருக்குதா? இல்லை, ஒன்று தான் இருக்குது. இல்லை தெரியல. நாங்கள் வந்தது வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. என்னென்னலாம் நப்பிட்டு போகிறேன்னு பாருங்க. அடுத்து செகண்ட் குண்டா. எத்தனை டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் டிஃபன் பாக்ஸுக்கே தான் போகும். டிஃபன் பாக்ஸ் அப்புறம் குழம்பு குண்டா. ஏமா இது பாரு, இதான் இந்த டபரா செட்டு. இது இரும்பா? அது சப்பாத்தி. சப்பாத்தி சுடுறது. சப்பாத்தி சுடுறதா? அலுமினியம். ஈயா ஹிண்டால்கோ அலுமினியம். இது கரண்ட் அடுப்பு வைக்கிறதா இருக்கு. அடுப்பில் வைக்கிறது தான். குண்டா நாட்டம் இருக்குது பேர். அடுப்பில் வைக்கிறது தான். வாங்கிக்கோ. சும்மா வாங்கிக்கொண்டு வைக்கணும். பழசையில தூக்கி வந்து இருக்காங்க போட்டுல. இந்த மாதிரி குண்டா எத்தனை வச்சிருக்கிற? எத்தனை இல்ல, ரெண்டு தான் இருக்குது. இதுல ஒண்ணு மாமா இறந்ததுக்கு இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்தேன். அது அங்கேயே வச்சுட்டு வந்தேன். நம்ம ஓனை வந்து சேதை வச்சு இது பழசில் அம்மா சீட்டு இருந்தாலும் திருப்பி பழைய இது பாருங்க போட்டுட்டேன் நான். என்ன வாங்கிக்கல, ஒன்று நல்லா இருக்கு. எவ்வளோ? 199 ரூபா. அதான் அதே ரேட்டா? இல்லை அதே ரேட்டு. இதில் அதே ரேட்டு. விரிச்சு சுத்து, இடுப்புக்கு சுத்து. குட்டை குட்டி வேண்டாம். மலர் சில்ஸ் தான் ரைட்டு. துண்டுக்கலாம். 129 79. முன்னாடியெல்லாம் டிமார்ட்டில் காஃபி மக் கலெக்ஷன் வந்து ஏதோ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரியாவது இருக்கும். பட் இப்போல்லாம் எந்த ஒரு கப்புமே ரொம்ப யூனிக்காக அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் சேம் டிசைனாச்சும் ரிப்பீட்டட் ஆகிட்ருக்கும். இப்போ அதுவும் இல்லை. சரின்ட்டு அது எடுக்காமல் அப்புறம் பில்லு போட்டுட்டு அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். வர வழியில் எங்கள் அம்மா வந்து ஒரு தோசைக்கல் வாங்கணும்னு சொன்னாங்க. அதுங்காட்டி பரணி கீழே இருக்க அந்த மெட்டல் மார்ட்டில் போயிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல் வாங்கிட்டு அப்படியே வர வழியில் பலகாரமும் வாங்கிட்டு அப்புறம் எனக்கு வந்து கரும்பு ஜூஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டுக்கு வர வழியில் கரும்பு ஜூஸ் கடையும் இருந்தது. அப்போது கரும்பு ஜூஸும் பார்சல் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.
சரி, இப்போ வாங்க நாங்கள் வந்து என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஓகேவா? வாங்க போனது என்னமோ 150 ரூபாய்க்கு தான், ஆனால் பில்லு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்களா? 1897 ரூபா. இந்த பாட்டில் வந்து லீக் ஆகுது அப்படின்ட்டு தான் சரி, இது வந்து வீட்டில் சும்மா எப்போ போல் யூஸ்க்கு வச்சுட்டு வெளியே ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு இன்னொரு பாட்டில் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் டிமார்ட் போனதுக்கான ரீசனே. சரி, இப்போ போயிட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோன்னு காமிக்கிறேன், ஓகேவா? இந்த பிளேட்டு 3 பிளேட்டு 3 பவுலு, இது ரேட் வந்து 299 ரூபா தான். ஓகே, கொஞ்சம் நல்ல டீலு. ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, ஓகே நல்லா இருக்குங்கிறங்காட்டி எங்கள் அம்மா வாங்கினாங்க, கேட்டாங்க வாங்கிக்குமா அப்படின்ட்டேன். இது வந்து எப்படின்னா இந்த டிமார்ட் பரிதாபங்கள் வீடியோ பார்த்தேன் இல்லையா, போகிறது ஒன்று ஆனால் வாங்கிட்டு வர்றது என்னமோ வேறு வேறு அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டு கதையும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் இது வந்து சமைச்சிட்டு பாத்திரத்தை அந்த சமைச்சிட்டு அந்த சமைச்ச பாத்திரத்தை மேலே வைப்பாங்கல்ல கிச்சன் டேபிள் டாப்பில், அதுக்கு இது வந்து 39 ரூபா தான். அதனால் ஒரு 4 எண்ணெய் எங்கள் அம்மா வந்து வாங்குச்சு. ஓகே, அப்புறம் சேம் வாட்டர் பாட்டில் இதே தான், இது வாங்குறதுக்கு தான் போச்சு. இது வாங்குறதுக்கு போயிட்டு தான் இத்தனை வாங்கிட்டு வந்திருக்குறோம். இதே பாட்டிலே வாங்கிட்டு எனக்கு வேறு டிசைனில் இருந்தது, பட் ஆனால் எனக்கு பிடிக்கல. எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுங்காட்டி இதே நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடலை மிட்டாய் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அதுங்காட்டி இன்னொன்று வாங்கிட்டோம். அப்புறம் இந்த பம்கின் சீடு, சூரியகாந்தி விதை, அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து வாங்கினேன். ஏன்னா ரொம்ப ஹெல்தி இல்லை, அதனால் இது வாங்கினது எல்லாமே 100 ரூபா தான். இது ஒரு 100 ரூபா, இது ஒரு 100 ரூபா, இது ஒரு 100 ரூபா. சியா சீடு மட்டும் எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் அதை நான் வாங்கி இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு அதை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு வந்துட்டேன். அப்புறம் கடலெண்ணெய் 162 ரூபா தான் அங்கே, அதனால் எங்கள் அம்மா 2 பேக்கெட் வாங்கினாங்க. நம்ம வெளியே கடையில் வாங்கினோம்னா 198 ரூபா, இல்லை இப்போலாம் 210 ரூபான்னு நினைக்கிறேன். இங்கே கடையில் வாங்குறதுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டு டீல் தான், அதுங்காட்டி இது வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வர வழியில் பூக்கடையில் பூ வாங்கிட்டு வந்தோம். இது வந்து டிமார்ட்டில் இல்லை, இது வந்து ஒரு பாக்கெட் 20 ரூபா. அதுக்கப்புறமேட்டு இந்த ஊறுகாய் பாட்டில் ஆச்சி பூண்டு ஊறுகாய், இது ஒன்று வாங்கினோம். இந்த குண்டா ஒன்று வாங்கினாங்க, 199 ரூபா. அப்புறம் இந்த பட்ஸு, இது வந்து ஒரு 79 ரூபா. அப்புறம் இது வந்து வெளியே பாத்திரக்கடையில் வந்து வாங்கினாங்க, இரும்பு தோசைக்கல், இது வந்து ஒரு 280 ரூபா. அப்புறம் மேட்டு, பாத்ரூம் போடுற மேட்டு இது ஒன்று. அப்புறம் இது வந்து வெளியே போடுறது, இந்த வெல்கம் மேட், இது 2 வாங்கிட்டு வந்தாங்க. இது எல்லாமே சேர்த்து வந்துருச்சுங்க பில்லு 1893 ரூபாயா, 97 ரூபா. பாருங்கள் பில்லு பாருங்கள். சீடு, எண்ணெய், பீனட், கடலை மிட்டாய். நான் என்னடா எங்கள் அம்மா நிலக்கடலையே வாங்கலையே அப்படின்னு யோசித்தேன். பம்கின், டேபிள் ரிங்கு 3, 6 பீஸ் அந்த பிளேட்டு, ஸ்டீல் டோப், அது அந்த குண்டா, வாட்டர் பாட்டில், மேட்டு, டோர் மேட்டு, ஆச்சி, ஊறுகாய், பட்ஸு. டோட்டல் கம்ஸ் அரௌண்ட் 1897 இவ்வளோ வந்துருச்சு. ஓகே, இவ்வளோதான் எங்கள் ஷாப்பிங். அதுக்கப்புறம் வர வழியில் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம். இவ்வளோ தான் முடிஞ்சு எங்களோட ஷாப்பிங். எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் யூஸ்ஃபுல், தேவைதானா தேவையில்லையா, இவ்வளோ தான் எங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு. இதெல்லாம் தேவைதானா தேவையில்லையா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் தேவை தான்,
கொஞ்சம் வந்து தேவையானதுக்கு வேண்டி வாங்கினது தான். அது எப்படியோ ஒன்று. பிடிச்சதா இல்லையான்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.